துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மனுஷனாக பிறந்தா நல்லது செஞ்சால் அவங்களுக்கு அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? கொஞ்சம் நமக்கு தீங்கு செஞ்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள விட்டு இருப்பாங்களா? மல்லு கட்டிக்கிட்டு நிற்போம் இல்லையா? இது மனுஷனோட குணம். ஆனால் இந்த துலாம் ராசிக்காரங்க மட்டும் எப்படிங்க, நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கீங்க? நல்லது செஞ்சிட்டான்னு சொல்லிட்டு அவனை தூக்கி வச்சுக்கிட்டும் இருக்கிறது இல்லை, கெட்டது செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு சிலரை ஒதுக்கி வைக்கிறது இல்லை. எப்பவுமே எல்லாரையுமே சேர்த்து பிடிச்சு வாழக்கூடியவங்க. முக்கியமாக இவங்களுக்கு பிடிச்சவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வெறுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நல்லதை எடுத்து சொல்லி புரிய வச்சு அவங்கள இன்னும் அதிகமாக நேசிக்கக்கூடியவங்க. இப்போ நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒருத்தவங்க தப்பு செஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தப்பு செஞ்சதுக்கு நம்ம தான் காரணம் அப்படின்னு வாழக்கூடியவங்க. அது எப்படி? அவன் செஞ்ச தப்புக்கு அவன்தானே பொறுப்பு அப்படின்னு நம்மளாம் சொல்லுவோம். ஆனால் துலாம் ராசிக்காரங்க மட்டும் என்ன தான் சொல்லுவாங்க தெரியுமா? இப்போ நான் விரும்பின பொண்ணு, நான் விரும்பின பையன் தப்பு பண்ணுறான் அப்படின்னா அவங்களுக்கு நான் ஏதோ குறை வச்சுருக்கேன் அப்படி நினைக்கக்கூடியவங்க. ஒருவேளை துலாம் ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா? ஒருவேளை துலாம் ராசி அன்பர்களை லவ் பண்ணுறீங்களா? நீங்கள் கொடுத்து வச்சவங்கங்க. யூ ஆர் தி லக்கி பர்சன் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாங்க. காரணம் கேட்டிங்கன்னா, அணுவணுவாக உங்களை ரசித்து ரசித்து வாழுவாங்க. உங்களுக்கு ரொம்ப எந்த ஒரு விஷயமும் ரொமான்ஸ் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இவங்க உங்களுக்கு வேறு லெவலில் கம்பெனி கொடுப்பாங்கங்க. சோக மருந்து வாழ்நாள் முழுக்க கடைசி காலகட்டத்தில் கூட நீங்கள் நினச்ச மாதிரி நிம்மதியாக வாழ்கிறதுக்கு இவங்க பொறுப்பேற்றுக்குவாங்க. எல்லா விதத்துலேயுமே உங்களுக்காக மட்டுமே யோசித்து வாழ்க்கையை வாழக்கூடியவங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. இப்படி இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கு எல்லா இடங்கள்லையும் ஏங்க அசிங்கம் அவமானம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த அன்பு தாங்க காரணம். தப்பு பண்ணவங்களையும் ஒதுக்க மாட்டாங்க, நல்லது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தூக்கி தலை மேலே வச்சுக்கிட்டு கொண்டாடவும் மாட்டாங்க. எப்பவுமே நீதி, நேர்மை, நியாயம் இந்த ஆட்களை கூட்டிக்கிட்டு பஞ்சாயத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மேலே தப்பு இருந்து இவங்களை கூட்டிகிட்டு போகாதீங்க. ஏன்னா வசமாக மாட்டிக்குவீங்க. வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. ஏண்டா ஊருப்பட்ட தப்பை உன் மேலே வச்சுக்கிட்டு என்னை பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆப்போசிட் ஆளுங்களோட சேர்த்து வச்சு உங்களை கும்முன்னு கும்மிடுவாங்க. பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க. சொந்தமோ பந்தமோ கூட பிறந்தவளும் பெத்தவங்களையும் ஆராதனையும் தப்பு பண்ணால் தட்டி கேட்கக்கூடியவங்க இவங்க. நம்ம சொல்கிற விஷயம்லாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பொருந்துச்சுன்னா நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது நமக்கு பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே போடுறதுக்கு ஒரு பாசிட்டிவ் மாதிரி இருக்குங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கரெக்டாக தான் பாப்பா நீ சொல்கிற, கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு இதை என்னால் மாற்றிக்கவே முடியல, அது என்னோடய பிறவி குணம், என்ன பண்ணுறது, ஏமாத்தினா ஏமாற்றிட்டு போகிறாங்க, கடவுள் எனக்கு கொடுப்பாரு. கடவுள் பக்தி அதிகமாக கொண்டவங்க, ஆன்மீகவாதிங்க. பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரங்க நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, நிறைய ஆன்மீகத்தை நம்பக்கூடியவங்க துலாம் ராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. ஒரு கோயிலில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக பக்தர்கள் இருக்காங்க அப்படின்னா அதில் அதிகபட்சம் துலாம் ராசிக்காரர்கள் தான் கியூ கட்டிட்டு நிற்பாங்க. முக்கியமாக கடவுளுக்கு பயந்து வாழ்க்கையை வாழக்கூடியவங்க, கடவுளுக்கு பயந்து வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்க. இப்போ நம்ம தலைப்பு அப்படின்னா என்ன போட்டிருக்கோன்னா, துலாம் ராசியை எதிர்த்தாலே மரணம்தான். நிச்சயமாக 100% அதுவும் யமபெருமானையே எதிர்த்து நிற்கக்கூடிய மகா சக்தி படைச்சவங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. என்னம்மா நீ வேற இவ்வளவு பில்டப் கொடுத்து வச்சுருக்க, யாருக்காவது தெரிஞ்சால் சிரிச்சிருவாங்க அப்படின்லாம் ஒரு சிலர் நினைப்பீங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நான் அடித்து சொல்கிறேங்க, அடித்து உறுதியாக சொல்கிறேங்க. அந்த அளவுக்கு மகா சக்தியை படைச்சவங்க. இப்போ யமபெருமான் வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன்,
நீங்கள் வந்துட்டு நேர்மையாக இருக்கீங்க, நல்ல விஷயம் செஞ்சிட்ருக்கீங்க, நிறைய பேருக்கு உதவி செய்கிறீங்க. அதாவது பாவம் பார்க்குறதும், நீங்கள் நியாய தர்மம் பார்க்குறதும், நீங்கள் நல்ல நல்ல வழியில் நடந்துக்கிறதும் வாழ்க்கையில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் யாரோட சொத்தையும் அபகரிக்கலை. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சொத்துக்களை தான் மற்றவங்களுக்கு கொடுத்து வாழ வச்சிட்ருக்கீங்க. இப்போது கடைசி கட்டத்தில் உங்களை வந்து கூட்டிகிட்டு போக யமபெருமான் வந்தாலுமே அவரே தயங்கி தாங்க உங்களை கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மகாசக்தி படைச்சவங்க தானே நீங்கள். அப்படி ஒரு கடைசி காலகட்டத்தில் கூட யமபெருமான்கிட்டையும் நீங்கள் வந்து போராட மாட்டீங்க. என்னம்மா வந்துட்டியா, என்ன இன்னும் கொஞ்ச நாள் ஒரு சில விஷயங்களெல்லாம் வந்துட்டு நான் பண்ணிட்டு போகலான்னு நினச்சேன். சரி ஓகே, நீ எனக்கு கொடுத்த டைம் அவ்வளோதான் போல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லது செஞ்சுட்டேன், ஏதாவது தப்பு தண்டா பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோ அப்படின்னு அவங்க கூட பேசிக்கிட்டே போகக்கூடிய அளவுக்கு நல்லவங்க. எப்படி வாழ்கிறான் பாரியா, எப்படி இருக்கான் பாரியா மனுஷன். அந்த குணம் தாங்க அந்த கடவுள் அப்படின்னு சொல்லி வாழக்கூடியவங்க துலாம் ராசிக்காரங்கள்னு அப்படின்னு சொல்லலாங்க. சரி, நீ சொல்கிறதெல்லாம் ஓகேம்மா, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, கேட்குறதுக்கு சரி, இதெல்லாம் நீ ஏன் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க, இதை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க இல்லையா. அதாவது நம்மளை பற்றி முதல்ல நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தாங்க நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை, வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும். ஆனால் துலாம் ராசியோட ப்ளஸ்ஸும் அதுதான், மைனஸும் அதுதான். நடக்கிறது நடக்கட்டும், பார்த்துக்கலாம், கடவுள் துணை இருக்காரு. இன்னைக்கு எனக்கு 10 ரூபா போயிருச்சா, பரவாயில்ல, கடவுள் கொடுப்பாரு. இப்படி எல்லா விதத்துக்கும் கடவுளை கை கட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க, தப்பு கிடையாதுங்க, நல்ல விஷயந்தான். இருந்தாலுமே ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் சாமர்த்தியமாக இருக்கணும், ஒரு சில விஷயங்களில் நாசுக்காக இருக்கணுங்க, ஒரு சில விஷயங்களில் மற்றவங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. ஒரு சிலர் வந்து தப்பு தண்டனை பண்ணுறவங்கள வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கணுங்க, புரியுதுங்களா. வாங்க அது என்னன்னு நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு தெய்வத்தோட அனுகிரகம் தேவைப்படுது. வாழ்நாள் முழுக்க இவரை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் வெற்றி பெறலாம். யாருங்க ஒரு துலாமை பொறுத்த வரைக்கும் உங்களினுடைய வாழ்நாளில் நிறைய நாட்களை முருகப்பெருமானினுடைய வழிபாட்டுக்கு தான் பயன்படுத்துவீங்க. தூங்கும்போதும் சரி, கண் விழிக்கும் போதும் சரி, முருகா முருகா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நாமத்தை மனமுருகி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு நிறைய கெட்ட விஷயங்கள்ல இருந்து தற்காத்துக்கிறதுக்கு வழிவகுக்குங்க. அந்த ஆறுபடை வேலவனே உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் எந்த விஷயத்தை தொட்டாலுமே அதை நல்லபடியாக தொடங்கி வைப்பாருங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் தைரியத்தை கொடுப்பாருங்க. என்னம்மா சொல்கிற, அப்படி என்ன கெட்டது நடந்துட போகுது, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இப்போ நினைப்பீங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை. அந்த வேலை வந்துட்டு ஆயுதமாக வச்சுருக்கக்கூடிய முருகப்பெருமானினுடைய பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாதுங்க. எத்தனை நாள் வந்துட்டு ஒரு சொல் தாங்க முடியாமல் உட்காந்து அழுதுருக்கீங்க. ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இலகன மனசுங்க. அடிச்சிங்கன்னா கூட வாங்கிக்குவாங்க, ஆனால் உள்ளே பொறுத்துக்க மாட்டாங்க. இந்த தருணத்தில் உங்களுக்கு மனசு வந்து வலிமை வேணுங்க. யார் என்ன சொன்னாலும் அதுக்கெல்லாம் கண் கலங்காமல் இருக்கணும், மனம் கலங்காமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முருகப்பெருமானினோட வழிபாடு தாங்க உங்களோட மனசுக்கு திடம், மனசுக்கு உறுதியை கொடுக்கக்கூடியவர் இவர் தான். ஸோ இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றின்னு அவரோட நாமத்தை 3 தடவை மனசுக்குள்ளே சொல்லுங்கள். கண்டிப்பாக அது சொல்லிவிட்டு எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடும்போது உங்கள் ஊர், உங்கள் பேர், உங்களுடைய வேண்டுதல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்கள். நாங்களும் உங்களுக்காக வேண்டிக்கிறேங்க. ஏதாவது பணம் கொடுத்து வராமல் இருக்கா, கடவுள்கிட்ட நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து சொல்லுங்கள். உங்களுடைய கோரிக்கைகள் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு நம்பிக்கை வச்சு சொல்லுங்கள். ஸோ நம்மளுடைய வேண்டுதல் வந்து வெளில சொன்னால் பலிக்காது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. உங்களுடைய வேண்டுதலை வந்து வெளியே சொல்கிறது அப்படின்னா உங்களுக்காக வேண்டக்கூடிய அன்பு உள்ளவங்க கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்காக அவங்க வேண்டும்போது வந்து சீக்கிரமாக கூடிய விரைவில் உங்கள் கைக்கு நல்லது வந்து சேருங்க, புரியுதுங்களா.
அது ஒரு பரம் இருக்கட்டுங்க. எல்லா விதத்துலேயுமே நேர்மை, நீதி, நியாயம், தன்னோட உயிரே போனாலுமே சரி நீதி பக்கம் நின்று வாழ்க்கையை வாழக்கூடியவங்க துலாம் ராசிக்காரங்க. நீங்கள் யார், உங்களோட குணம் என்ன, உங்களுடைய ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே நிறைய விதங்களில் நீங்கள் எந்த ஒரு இடத்துலையுமே பாதிக்கப்படாமல் பாதுகாக்க முடியுங்க. ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நேர்மையும் நீதியும் தன்னோட உயிர் மூச்சாக கொண்டு வாழக்கூடியவங்க. உங்களுக்கு வசீகர குணம் இருக்குங்க, உதவக்கூடிய கரங்கள் இருக்குங்க, சமாதானத்துக்கு தூதுவராக இருப்பீங்க, இனிமையாக பேசுவீங்க, இளமையாக இருப்பீங்க, முக்கியமாக ஒரு குழு தலைமையை தாங்கி நடத்தக்கூடிய பண்பு பெற்றவங்க. இந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு 1000 பேர் ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்கள் ஒருத்தரோட குணம் உங்களினுடைய பேச்சு அப்படி இருக்குங்க. எல்லா தலையுமே அந்த 1999 தலையுமே ஒத்த பக்கம் திரும்புங்க. நீங்கள் பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்கலாங்க. அந்த அளவுக்கு பேச்சு திறமை கொண்டவங்க தான் துலாம் ராசிக்கார். துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. துலாம் ராசி அமைதியான தோற்றமும் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையும் கொண்டவங்க. மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எடை போட தெரிஞ்சவங்க. எப்பவுமே நியாயத்து பக்கம் துணை நிற்கக்கூடியவங்க. இவங்களால சின்னதாக ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க தெரியாதுங்க. குறிப்பாக இந்த கலியுகத்தில் இவங்க வாழ்கிறதே ரொம்ப போராட்டமாக தான் போயிட்டுருக்கு. நிறைய பேர்கிட்ட தெரிஞ்சே தான் ஏமாந்துருக்கீங்க. அவங்க நமக்கு குழி வெட்டுறாங்கன்னு தெரிஞ்சும் கூட அவங்கக்கிட்ட பழக்க வழக்கத்தை இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டுருக்கீங்க. காரணம் வெச்ச அன்பை மாற்ற முடியாத ஏமாளினே இந்த துலாம் ராசிக்காரர்களை சொல்லலாம். ஆனால் ஏமாறுறது இவங்களுக்கு ஒன்றும் பெருசாக வழியை கொடுக்காது. ஏன்னா அன்பால் ஏமாறுறது அப்படிங்கிறது எனக்கு பிடிச்சது தானே துலாம் ராசிக்காரங்க நினைப்பீங்க. பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எவ்வளவோ நாட்கள் அழுது கூட நின்று இருக்கீங்க. தனிமையில் இருக்கும்போது தான் தெரியுது நம்ம எல்லாருக்கும் துணையாக நிற்கிறோம், ஆனால் நமக்குன்னு எந்த ஒரு துணையுமே இல்லை அப்படிங்கிறது துலாம் ராசி பல நேரங்களில் உணர்ந்து இன்றைக்கும் போய் தலையை கொடுத்துட்டு உக்காந்து தான் இருக்கீங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இப்படிப்பட்ட எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய துலாம் ராசிக்கு கத்தினாலும் கதறினாலும் கடவுள் முன்னாடி பல நேரங்களில் அழுதுருந்தாலும் எந்த ஒரு நல்ல விஷயமே எனக்கு நடக்கலையே அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்துப்பீங்க. 100க்கு 100% துலாம் ராசிக்காரர்களினுடைய தலைவிதி மாறப்போகுதுங்க. ஏம்மா நீ வேற பயமுறுத்தாதம்மா, தலைவிதியில் என்னோட தலைவிதியே ஆல்ரெடி ரொம்ப கிறுக்கல் போட்டாச்சு அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? கண்டிப்பாக பயப்படவே தேவையில்லைங்க. உங்களினுடைய தலைவிதி எந்த அளவுக்கு கிறுக்கலாக இருந்தாலுமே இப்போ நடக்கக்கூடிய கிரகங்களினுடைய சேர்க்கையினால் துலாம் ராசிக்காரர்களை தூக்கித்தான் பிடிக்க போகுதுங்க. கீழே விழுந்தவங்களை தூக்கி நிறுத்த போகுது, உயர்வான நிலைக்கு கொண்டு போகுதுங்க. அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சிறிதளவு கூட யாருக்கும் துரோகம் நினைக்காதனால தான் இன்ன வரைக்கும் உங்களுக்கு பல பேர் குழி வெட்டிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போது உங்களுக்கு யாரெல்லாம் துரோகம் செஞ்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் திருப்பி கொடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. அதாவது சொல்லி அடிக்கக்கூடிய துலாம் ராசிக்கு 4 கிரகங்கள் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாங்க. ஜோதிட சாஸ்திரப்படி 4 கிரகங்களினுடைய சேர்க்கையை நாங்கள் சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம். அந்த வகையில் மீன ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவானினுடைய சேர்க்கை நடைபெற போகுது. இது ஜோதிட சாஸ்திரப்படி ஒரு அரிய நிகழ்வாக பார்க்கப்படுதுங்க. இதனால் துலாம் ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான யோகத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ரொம்ப எந்த ஒரு காரியத்தையுமே துணிச்சலாக இறங்கக்கூடிய உங்களுக்கு ஒரு சில காலகட்டமாக நீங்கள் சந்திக்காத பிரச்சனையே கிடையாது, ஏமாறாத ஏமாற்றமே கிடையாது. சின்னதாக ஒரு எறும்பில் இருந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே உதவக்கூடிய மனப்பான்மை கொண்டிருந்தாலுமே மற்றவங்க கிட்ட உதவிக்கக்கூடிய நிலையை இப்போ
நீங்கள் செஞ்ச காலம் போய் இப்போது நீங்கள் போய் மற்றவங்க கிட்ட உதவி கேட்குற நிலை வந்துருச்சுங்க. கடன் சுமை அதிகமாக இருக்கும், எதிரியினுடைய தொல்லை அதிகமாக இருக்கும், சமூகத்தினுடைய மதிப்பு மரியாதை சுற்றிக்கிட்டு இருந்த உங்களுக்கு அந்த மதிப்பு மரியாதையெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் சங்கடத்தை மட்டுமே அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போது இந்த 4 கிரகங்கள் வந்துட்டு உங்களுக்கு நல்ல பாக்கியமான அமைப்பை கொடுக்குறாங்க. தொழில் ரீதியாக உங்களினுடைய உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லா தடைகளுமே நீங்க போகுது. உங்கள் மீதான நம்பகத்தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது. இதன் மூலமாக தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. நல்ல வேலை கிடைக்கலையேன்னு செய்யக்கூடிய வேலையில் போதுமான வருமானம் இல்லையே, நம்ம எவ்வளவு உழைச்சாலுமே அதற்கேற்ற அங்கீகாரம் இல்லையேன்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய வேலையில் முன்னேற்றம், வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல சம்பளத்தோட வேலை, நீங்கள் நல்லா வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையுமே உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வுக்கு போகுங்க. திறமைக்கேற்ற வேலை வாய்ப்பு கிடைக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் இழந்த செல்வம் செல்வாக்கு எல்லாத்தையுமே இப்போ சேர்த்து சம்பாதிக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி செய்கிறீங்களா, அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீங்க. வெளிநாடு பயணங்களால் நல்ல ஆதாயம் கிடைக்கும். நீண்ட காலமாக திருமணமே ஆகலை, எவ்வளவு முயற்சி பண்ணாலும் திருமணத்துக்கு தடையாகவே இருந்துச்சு, ஆண்களோ பெண்களோ உங்களுக்கு அதற்கான தடைகள் நீங்குதுங்க. இந்த காலத்தில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே திருமணம் ஆகிட்டு விவாகரத்து ஆயிடுச்சுமா, இப்போ மறுமணம் நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி திருமணக்காகி நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் உண்டாகும். இது பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனை நீங்குதுங்க. சொத்துக்களில் இருந்து வந்த கோர்ட்டு கேஸு வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்க போகுதுங்க. நிறையா ஆடை அபகரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது. குழந்தைகளை வெளிநாட்டுக்கு வெளி மாநிலங்களுக்கு உயர்கல்விக்காக அனுப்பி வைப்பீங்க. குழந்தைகளோட திருமணம் ஆவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி உறவுகளில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்குது, அந்யோன்யம் அதிகமாகுது. உடல் பாதிப்புகளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அதிகமாக கவனம் செலுத்துவீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்பட போகுதுங்க. குறிப்பாக ரொம்பவே சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. பெருசாக எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அதாவது துன்பத்திற்கு துன்பம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. வேலையிலும் உங்களினுடைய திறமைகளை வெளிப்படுத்துங்க. வியாபாரம் ரொம்ப சுறுசுறுப்பாக வியாபாரத்தை பார்க்க போகிறீங்க. எப்படியாவது லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஓடி ஓடி இழைக்க போகிறீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் முன்னேற்றங்க. தேர்வுகள் கவனத்தோடு இருக்க போகிறீங்க. அடுத்தவர்களுக்கு உதவி செய்வீங்க. வீட்டில் தடைப்பட்டு வந்த சுபகாரிய பேச்சுக்கள் இப்போ நடக்கும். சுப செலவுகள் உண்டாகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் வழிபாடு உங்களுக்கு தொடர்ந்து நன்மைகளை அதிகரித்து கொடுப்பாங்க. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வாழ்க்கையிலையும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, சமநிலையை பராமரிக்க போகிறீங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவைக்கு நிறைய தடவை யோசித்து அந்த ஒரு முடிவை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி எல்லா விதத்துலேயுமே துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை அமைய போகுது. துணையிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ தீரப்போகுதுங்க. வாழ்க்கை துணைக்கிட்ட ரொம்பவே அந்யோன்யமாக ஒத்துழைச்சி வாழ போகிறீங்க. குழந்தைகளுக்கிடமும் ரொம்ப அவங்களுக்காக நேரம் ஒதுக்குவீங்க. வேலைன்னு ஓடாமல் அவங்களுக்காக ஒரு சில நேரங்களை ஒதுக்கக்கூடிய நேரம் இப்போ அமைஞ்சிருக்குங்க. பிரிஞ்சு போன சொந்தங்கள் எல்லாமே இப்போது ஒன்று சேர போகிறாங்க. நான் போகாத கோயில் இல்லை, ஏறாத ஹாஸ்பிட்டல் இல்லை, எனக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையுதுங்க. வேலை இல்லாமல் ரொம்ப நாளாக கஷ்டப்படுறேன், எங்கே வேலை தேடினாலும் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்த, படிச்சும் எந்த ஒரு யூஸுமே இல்லை அப்படின்னு வேதனைப்பட்டவங்களுக்கு